கொப்பரை 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பேரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையமிறங்கினான். இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு. சகல நல்ல கண்டங்களான பின்னந்தொடைகளையும் முன்னந்தொடைகளுமாகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு. நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு. ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரை எண்ணப்பட்ட இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! அதில் இருக்கிறதை கண்டம் கண்டமாக எடுத்துக்கொண்டு போ. அதன் பேரில் சீட்டு போடலாகாது. அவள் இரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது. மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டாள். நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூளும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். திரளான விறகுகளை கூட்டு, தீயை மூட்டு, இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு. பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. உன் அசுத்தத்தோட முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கிரம் உன்னில் ஆறி தீருமட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன், இது நிறைவேறும். நான் இதைச் செய்வேன். நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கிறான். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜா எருசலேமிலே பாளையம் இறங்குகிறான். கர்த்தர் எசேக்கியேலை மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். எசேக்கியேல் இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமிலே பாளையம் இறங்கினான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இப்போது எங்கே இருக்கிறான் என்று சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த தேதியிலே அவன் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போடுவான். எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் மத்தியில் உண்மையோடும் விசுவாசத்தோடும் சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட தேதியையும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் முற்குறிக்கப்பட்ட நாளிலே நிறைவேறும் போது எசேக்கியேல் கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி என்பதும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் அறிவிக்கிறவர் என்பதும் நிரூபணமாகும். கர்த்தர் எசேக்கியேலுக்கு காலத்தையும் நாளையும் துல்லியமாக வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல் கர்த்தர் சொல்லுகிற இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். யோயாக்கின் சிறையிருப்புக்கு போன 9ஆம் வருஷத்தில் இந்த சம்பவம் நடைபெறும். பாபிலோன் ராஜா 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எருசலேமில் பாளையம் இறங்குவான். கர்த்தர் இங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற தேதி சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேதிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள்.
2 ராஜாக்கள் 25:1. இஸ்ரவேல் வீட்டார் இப்போது கலக வீட்டாராய் இருக்கிறார்கள். கலக வீட்டாராய் இருக்கிறவர்கள் சீக்கிரத்தில் அழிந்து போகும் வீட்டாராய் இருப்பார்கள். எசேக்கியேல் கலக வீட்டாருக்கு ஒரு ஓமானத்தை காண்பிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்களுக்கு அந்த உபமானத்தின் மூலமாய் தெளிவுபடுத்த வேண்டும். கர்த்தர் எசேக்கியேலிடம், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு, சகல நல்ல கண்டங்களான பின்னன் தொடைகளும் முன்னன் தொடைகளும் ஆகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு, நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு, ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதில் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதில் உள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிற வார்த்தை அவர் எரேமியாவுக்கு பல வருஷங்களுக்கு முன்பு காண்பித்த தரிசனத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். எரேமியா 1:13. கர்த்தர் இந்த தரிசனத்திற்கான விளக்கத்தையும் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். இதோ, நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களையெல்லாம் கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்றுமதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். எரேமியா 1:15. வடதிசை ராஜ்யத்தார் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போடுவார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்களோ வீணான நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை நம்பாமல் அந்நிய தேசத்தாரை நம்புகிறார்கள், விக்கிரகங்களை நம்புகிறார்கள். தாங்கள் பானைக்குள் இருப்பதாகவும் அது தங்களுக்கு பாதுகாப்பான ஸ்தலம் என்றும் யூதாவின் மனுஷர் சொல்லுகிறார்கள். பானையின் சுவர்கள் வெண்கலத்தினால் செய்யப்பட்டது என்றும் அதற்கு அழிவு வராது என்றும் யூதர்கள் சொல்லுகிறார்கள். பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கிறான். எருசலேமின் குடிகளோ கர்த்தரை நம்பாமலும் எருசலேமின் அலங்கத்தை நம்புகிறார்கள். யூதாவின் மனுஷர் எருசலேமுக்கு நடுவிலே இருந்தாலும் அவர்கள் கொப்பரையில் வைக்கப்பட்ட இறைச்சியைப் போல கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொப்பரையிலே இறைச்சிகளும் எலும்புகளும் வெந்து கொண்டிருப்பது போல எருசலேமின் குடிகளும் வெந்து கொண்டிருக்கிறார்கள். யூதா தேசத்தின் மற்ற பட்டணங்களில் உள்ளவர்களும் தங்களுடைய பாதுகாப்புக்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எருசலேம் தங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்று நம்பி வந்தவர்களுக்கு ஏமாற்றமே உண்டாகும். அவர்கள் எல்லோரும் கொப்பரையில் நிரப்பப்பட்ட இறைச்சிகளாகவும் எலும்புகளாகவும் இருக்கிறார்கள். எருசலேமின் குடிகளுக்கும் எருசலேமிலே அடைக்கலம் தேடி வந்திருக்கிற யூதாவின் மற்ற பட்டணத்தாருக்கும் சர்வ சங்காரம் உண்டாகும். அவர்கள் எல்லோருமே அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவார்கள். கொப்பரையில் போடப்பட்ட இறைச்சிகளும் எலும்புகளும் கொப்பரையை விட்டு வெளியே போகாது, அது கொப்பரைக்குள்ளேயே வெந்து கொண்டிருக்கும். அதுபோலவே எருசலேமுக்கு அடைக்கலம் தேடி வந்தவர்களால் எருசலேமை விட்டு வெளியேறி போக முடியாது. பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு விரோதமாக வெளியிலே முற்றுகை போடப்பட்டிருக்கிறான். எருசலேமில் இருக்கிறவர்கள் எல்லோரும் வேறு வழி இல்லாமல் கொப்பரையிலே கொதித்துக் கொண்டிருக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த உபமானத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார். ரத்தம் சிந்திய நகரத்திற்கு ஐயோ என்பதே இதன் விளக்கம். பாபிலோன் ராஜா எருசலேமை முற்றுகையிட்டிருக்கும் போது அது அடுப்பிலே வைக்கப்பட்டிருக்கிற கொப்பரையைப் போல இருக்கிறது. கொப்பரைக்கு கீழே திரளான விறகுகள் கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, தீ மூட்டப்பட்டிருக்கிறது, இறைச்சியை முருக வேவிப்பதற்கு சம்பாரங்கள் போடப்பட்டிருக்கிறது, அது எலும்புகளை கூட எரித்து போடும். எருசலேம் நகரம் கொப்பரைக்கு ஒப்பானதா இருக்கிறது. அது நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரையாயிருக்கிறது. எருசலேம் நகரம் ரத்தம் சிந்திய நகரம். இந்த நகரத்திற்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் இருக்கிறதை கண்டமாக எடுத்துக்கொண்டு போ, அதன் பேரில் சீட்டு போடலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் ரத்தம் அதன் நடுவில் இருக்கிறது. எருசலேம் நகரத்தார் தங்கள் பாவங்களை மறைவாகவோ ரகசியமாகவோ செய்யாமல் வெளிப்படையாகவும் துணிகரமாகவும் செய்கிறார்கள். அவர்கள் சிந்துகிற ரத்தம் மண்ணிலே மறைந்து போகும்படி அது தரையிலே ஊற்றப்படவில்லை, அது கற்பறையின் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தரும் எருசலேமின் மீது தம்முடைய நீதியை சரி கட்டுகிறார். நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூளும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல்
கன்மலையின் மேல் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன் என்றும் சொல்லுகிறார். கொப்பரையின் கீழே விறகுகள் எரிந்து கொண்டிருக்கிறது. தீ நன்றாய் மூட்டப்பட்டிருக்கிறது. பற்றி எரிகிற தீ அணைந்து போவதற்கு வாய்ப்பில்லை. பாபிலோன் ராஜாவினுடைய முற்றுகையின் உக்கிரத்தை விவரிப்பதற்காக இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் மனிதநேயம் இல்லாதவன். அவன் யாருக்கும் இரக்கம் காண்பிக்க மாட்டான். கல்தையரின் சேனை எருசலேமை முற்றிலுமாய் அழித்து போடுவார்கள். அவர்களுடைய அழிவுக்கு அவர்களுடைய பாவங்களே காரணம். எருசலேம் குற்றமற்றவர்களின் இரத்தத்தை சிந்தியது. கர்த்தர் அவர்கள் சிந்திய இரத்தத்தை மறைக்காமல் கன்மலையின் மேல் வைக்கிறார். அவருடைய இரத்தம் எல்லோரும் பிரத்யட்சமாய் பார்க்கும் வண்ணமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். எருசலேம் நகரம் கர்த்தருடைய நீதிக்கும் நியாய தீர்ப்புக்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. எருசலேமின் குடிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். எருசலேம் நகரத்தில் துன்மார்க்கர் நிரம்பி இருக்கிறார்கள். துன்மார்க்கத்தின் அளவு குணப்படுத்த முடியாதபடி அதிகமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை திருத்துவதற்கு பல்வேறு உபாயங்களை கைக்கொண்டார். ஆனால் ஒன்றும் பயன் தரவில்லை. அவர்களுடைய அசுத்தத்தோட முறைகேடும் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை சுத்திகரிக்கிறார். ஆனால் அவர்களோ சுத்தமாகாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து, இனி என் உக்கிரம் உன்னில் ஆறி தீரு மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய் என்று சொல்லிவிடுகிறார். கர்த்தர் எருசலேமின் குடிகளை சுத்திகரிப்பதை நிறுத்தி விடுகிறார். அவர்களுடைய பாவங்களுக்கு தக்க தண்டனைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தைகளும் அவருடைய கிரியைகளும் ஒன்றாய் இருக்கும். கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் அதிலிருந்து பின்வாங்கி போக மாட்டார். தம்முடைய நியாய தீர்ப்புக்கு யாரையும் தப்பவிடவும் மாட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பினால் தண்டிக்கும் போது அவர் மனஸ்தாபப்படவும் மாட்டார். எருசலேமின் குடிகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கமான வழிகளில் நடக்கிறார்கள். உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் எருசலேமை அழிப்பதற்காக அதற்கு விரோதமாக வந்தான். நகரம் இதே நாளில் முற்றுகை போடப்பட்டது. 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியில் முற்றுகை முடிவு பெற்றது. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை. அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு. சகல நல்ல கண்டங்களான பின்னந்தொடைகளும் முன்னந்தொடைகளுமாகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு. நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு. ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதில் உள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, அதில் இருக்கிறதை கண்டங்கண்டங்காக எடுத்துக்கொண்டு போ. அதன் மேல் சீட்டு போடலாகாது. அவள் ரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது. ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. என் உக்கிரம் உன்னில் ஆறி தீரு மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய். நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உபமானம் எசேக்கியேல் 24 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலும் அது நிறைவேறுவதை பற்றி எசேக்கியேல் 24 6 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. எருசலேம் ஒரு பெரிய கொப்பரைக்கு உபமானமாக கூறப்பட்டிருக்கிறது. அது அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொப்பரையில் எலும்புகளும் கண்டங்களும் நிரப்பப்பட்டு தீயினால் அது பொங்க காய்ச்சப்படுகிறது. கொப்பரைக்குள் இருக்கும் எலும்புகளும் கண்டங்களும் எருசலேமின் அலங்கத்திற்குள் இருக்கும் ஜனங்களை குறிக்கும். கொப்பரையை காய்ச்சும் தீயானது எருசலேமை முற்றுகையிட்டிருக்கும் பாபிலோனின் சேனையை குறிக்கும். நல்ல கண்டங்கள் என்பது எருசலேமில் உள்ள பிரபுக்களையும் மேன்மக்களையும் குறிக்கும். இதில் இருக்கிறதை கண்டம் கண்டமாக எடுத்துக்கொண்டு போ என்னும் வாக்கியத்திற்கு எருசலேமில் இருக்கிறவரை ஒவ்வொருவராக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பது பொருளாகும். அதன் மேல் சீட்டு போடலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் நகரம் அழிக்கப்படும். அதை ஜெயிக்கிறவர்களுக்கு நகரம் பங்கு பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது.
யோயாக்கீன் ஆகியோருடைய ஆட்சி காலங்களில் நடைபெற்ற முற்றுகையின் போது ஒரு சிலர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், ஒரு சிலர் விட்டுவிடப்பட்டார்கள். அப்போது எல்லோரும் அழிக்கப்படவில்லை. எருசலேமின் ரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது. எருசலேமின் ரத்தம் மண்ணில் மறைக்கப்படுவதில்லை, வெளியில் சிந்தி கிடக்கும். கர்த்தர் பெரிதான கட்டளைகளை குவித்து எருசலேமில் எரிய பண்ணுவார். எருசலேமின் அழிவு பெரிய அக்கினியினால் உண்டாகும் அழிவைப் போல் இருக்கும். கொப்பரையில் உள்ள எலும்புகள் எரிவதோடு அந்த கொப்பரையும் காய்ந்து எரிந்து போகும். எருசலேமின் அழிவு இந்த அளவிற்கு மிகவும் உக்கிரமமாக இருக்கும். இனி என் உக்கிரம் உன்னில் ஆறி தீர் மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய உக்கிரம் எருசலேமில் ஆறி தீரும். அதுவரையிலும் அதன் அசுத்தம் நீங்கி எருசலேம் சுத்திகரிக்கப்பட மாட்டாது. கடைசி நாட்களில் இஸ்ரவேல் ஜனத்தார் மனம் திருந்தி கர்த்தரிடத்தில் தங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுப்பார்கள். வருங்காலத்தில் உண்டாகும் உபத்திரவத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் தங்கள் கலகங்களில் இருந்து மனம் திரும்புவார்கள். இஸ்ரவேல் தேசமே கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வரும். இப்போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பாபிலோன் சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். அவர்களை பாலஸ்தீன தேசத்திற்கு மறுபடியும் கூட்டிச் சேர்ப்பதற்கு முன்பாக அவர்கள் மீது தம்முடைய தண்டனையை நிறைவேற்றுவார். அவர்கள் விதைத்ததை அறுப்பார்கள். எல்லா மனுஷருமே தாங்கள் விதைத்ததை ஒரு நாள் அறுத்தே ஆக வேண்டும்.